வணக்கம். இன்னைக்கு வீடியோல மகர ராசிக்கு குருப்பெயர்ச்சி நடந்து 10.5 மாதத்தில் எதுவுமே நடக்கல. இன்னும் 48 நாள் தான் இருக்கு. இந்த 48 நாள்ல 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு எதையாவது செய்வாரா? நம்பிக்கை தரும் ஏதாவது ஒரு தகவல் இருக்கா அப்படின்னு ஏங்கி தவித்த கஷ்டத்தோடு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வீடியோ. 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறார், ஆனா எதுவுமே செய்யல அப்படிங்கிற மகர ராசிக்கான கேள்விக்கான பதில் 100% இதுல இருக்கு. அதே மாதிரி போன வீடியோக்கள்ல கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் போட்ட கமெண்ட்களையும் நம்ம அடுத்தது படிக்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா பார்த்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமா, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க. மற்ற மகர ராசிக்காரர்களுக்கும் கஷ்டத்திலையும் கவலையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ லிங்கை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மகர ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதுல உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதமும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதமும், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் மகர ராசியில் இருக்கு. அதுல உத்திராட நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். இதுல மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார். இங்கே உச்சம் பெறும் கிரகம் செவ்வாய், இங்கே நீச்சம் பெறுவது குரு பகவான். மகர ராசியில் குரு பகவான் நீச்சம். அப்படிப்பட்ட குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து எந்த பலனையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரங்களோட கேள்வி. அந்த கேள்விக்கான பதில், ராகுவோடு இணைந்திருந்த குரு பகவான் இப்பொழுது தனித்து இருக்கிறார். அதாவது ராகு பின்னோக்கி ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும், குரு முன்னோக்கிய பயணமாக கிருத்திகை நட்சத்திரத்தை நோக்கி வந்து விட்டதால் ஒரு ராசிக்கான இடைவெளி ஏற்பட்டு விட்டதால் குரு முடக்கம் நீங்கிவிட்டது. இந்த ராகுவும் குருவும் இணைந்திருப்பதற்கு பெயர் குரு முடக்கம். அந்த குரு முடக்கம் நீங்கி குரு தனித்த குருவாக செயல்பட போகிறார். அதாவது உண்மையாக இன்னைக்குதான் மகர ராசிக்கு குரு பயிற்சி. அப்படி ஒரு அருமையான காலகட்டம் இன்றிலிருந்து தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை பார்க்கிற இந்த நாள் உங்கள் வாழ்வில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் தரும் நாளாக அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே மகர ராசிக்கு வேண்டாம். ஏன்னா பல்வேறு மாற்றங்கள் மகர ராசிக்கு நிகழ போகிறது. அவ்வளவு அருமையான காலகட்டம். ஏன்னா சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், தன்னோட 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால் பல்வேறு மாற்றங்கள் வரும். 10ஆம் இடத்தை எப்பொழுதெல்லாம் குரு பகவான் பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் காசு வரும், வியாபாரத்துல பணம் வரும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும், நிலுவைத் தொகை வரும், அரசு ஊழியர்களுக்கு அக விலைப்படி உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு அரசின் அக விலைப்படி உயர்வு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே கிடைச்சிரும். இந்த குரு தனித்து இயங்குவதற்கும் 10 நாள் முன்னாடியே ஆக்டிவேட் ஆயிடுவார். அப்ப நிறைய ஊழியர்களுக்கு அக விலைப்படி உயர்வு 10 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் தருவார். குரு உங்கள் ராசியில் நீச்சமாக இருப்பதால் குரு பலன் தர மாட்டார்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, குரு தான் அமர்ந்திருக்கும் இடத்தை விட பார்வை செய்யும் இடத்திற்கு பலன்களை அள்ளி தருவார். அதுவும் முழு சுபகிரகமான குரு பரிபூரண பலன்களை 100% நல்ல பலன்களை தரக்கூடியவர். குரு எங்க இருந்தாலும் அவர் பார்க்கும் இடத்தை கண்டிப்பாக வளப்படுத்துவார், வலிமைப்படுத்துவார், உயர்வுபடுத்துவார். அப்படிப்பட்ட குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில், வியாபாரம், வேலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணமே வராத தொழில கூட நல்ல பணவரவு இருக்கும், தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அது விரயஸ்தானமாச்சே. அப்ப செலவுகள் கட்டுக்கடங்காம இருக்குமா அப்படின்னா, செலவுகள் வருதுங்கிறத விட அந்த செலவுக்கான பணம் வருமாங்கிறத முக்கியம். இப்போ செலவுக்கான பணம் வரும். இந்த 10.5 மாசம் வராத பணம் எல்லாம் வரும். நீங்க எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கான அறிகுறி தெரியும். சில பேருக்கு உடனே பணம் திருப்பி கிடைக்கும். அப்ப எங்கேயாவது பணத்தை நீங்க சிக்க வச்சிருந்தீங்க அல்லது பணம் உங்களுக்கு வரலன்னா இப்ப ஃபாலோ பண்ணுங்க, பணம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஒரு சில நாள்ல முழுசா வரும் அல்லது ஒரு பாதி பணமாவது வந்துடும். அப்ப ஃபாலோ பண்ண வேண்டியது கிரக அமைப்பு நல்லா இருக்கும்போது உங்களோட வேலை. மகர ராசிக்காரர்கள் வராத பணத்தை வசூலிக்கும் காலமாக இந்த 48 நாட்கள் இருக்கும். தொழில சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டோம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு நெகட்டிவ் பலன் இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல அதுல ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நோய் வியாதியாக மாறும். நோயும் வியாதியும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன வித்தியாசம்னா, நோய் என்பது மருந்து சாப்பிடுவதால் நீங்கிவிடும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். வியாதிங்கிறது ஆயுள் முழுக்க மருந்து சாப்பிட வேண்டியது. அப்ப நோய் வியாதியாக மாறுங்கிறது ஒரு கொடுமையான காலம்.
இந்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட வியாதியின் தொடக்கத்தில் இருக்கிறவங்க, நோயின் தாக்கத்தில் இருப்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான டோசேஜ் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த நோய் வியாதியாக மாறாமல் இருக்கும். இது ஒண்ணு மட்டும்தான் மகர ராசிக்கு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம், ஒரு நெகட்டிவ் பலன் கூட சொல்லலாம். மற்ற எல்லா விஷயங்களிலும் ஏற்றம் தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா, 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம். அப்ப ஏற்கனவே வச்சிருக்கிற வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்சில மாத்துறது அல்லது பழச கொடுத்துட்டு வேற வாங்குறது, அப்கிரேட் பண்ணி ஒரு வண்டி வாங்குறதுக்கான அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் நடத்துறவங்க, லாஜிஸ்டிக் நடத்தக்கூடியவர்கள், இந்த விவசாய வண்டின்னு சொல்லக்கூடிய டிராக்டரா இருக்கலாம், ஜேசிபியா இருக்கலாம், நெல் அறுவடை இயந்திரமா இருக்கலாம், போர்வெல் போடக்கூடிய இயந்திரமா இருக்கலாம், இதையெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும். நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கும், நம்ம இந்த மாதிரி விவசாயத்துல இருக்கிறோம், ஒரு வண்டி வாங்கினா ஏதாவது லோக்கல்ல கொஞ்சம் நம்ம ரெண்டுக்கு ஓட்டலாமே, அதுல நமக்கு ஒரு காசு வருமே, அவங்க எல்லாம் இப்ப அந்த வண்டியை வாங்கலாம். வண்டி வாங்குறதுக்கான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். வங்கியிலேயோ தனியார் நிதி நிறுவனத்திலேயோ ஏற்கனவே அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப போய் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு லோன் கிடைச்சிடும். அதனால ஒரு வண்டி வாங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளம் ஏற்படும். வாழ்க்கையில் கூடுதல் வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். அப்ப பண வரவு வருவதற்கான புதிய வழிகள், புதிய கதவுகள் திறக்கப்படும். இது மகர ராசிக்கு சிறப்பான ஒரு பலன். இந்த மாதிரியான அருமையான பல்வேறு மாற்றங்களை இந்த குரு பகவான் 48 நாளில் தருவார். கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு, கலைத்துறையில நீங்க எந்த ஒரு பிரிவில் இருந்தாலும் சரி, நீங்கள் நடிகையாக இருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞராக இருக்கலாம், நீங்க ஸ்கிரீன்ல தெரியவர் அல்லது ஸ்கிரீனுக்கு பின்னாடி உழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு நிறுவனத்துல போய் நீங்க பணி செய்வீங்க, ஆசைப்பட்ட நிறுவனத்தோடு நீங்க ஒப்பந்தம் ஆவீங்க. நீங்க நினைத்த ஒரு அருமையான ஒரு கனவு நனவாகும் காலமாக மகர ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஏமாற்றம் தென்படும் நாட்களாக இந்த 48 நாள் இருக்கு. அதனால நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கவலைப்படாம உங்களோட சுய ஜாதகத்தின் அமைப்பை பார்த்துருங்க. அது வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு மாற்றம் வரும். இது தேர்தல் காலமாக இருப்பதால் இந்த வீடியோ வச்சு எந்த முடிவுக்கும் நீங்க வர வேண்டாம். நீங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஆஸ்தான ஜோதிடர்கிட்டயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கிட்ட, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட நீங்க ஆலோசனை பெறலாம். அதன்படி நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, தேர்தல் காலம் 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் தேர்தலில் போட்டியிடவோ அல்லது தேர்தலில் நீங்க பணி செய்யவோ விரும்பினால், உங்கள் கட்சியில உங்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா, இந்த கிரக அமைப்பு சப்போர்ட் பண்ணல, உங்களோட ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான்னு தெரிஞ்சுட்டு எதுலையும் நீங்க இறங்குறது தான் இந்த 48 நாளில் உங்களுக்கு பலன் தரும். ரொம்ப நாளா ஒரு ஆன்மீக பயணம் போகணும், அது சித்தர்களோட ஜீவ சமாதியா இருக்கலாம், அல்லது யோகிகள் ஞானிகளோட கோவில்களாக இருக்கலாம், இல்லைன்னா சீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, ராகவேந்திரர் கோவில், இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு நீங்க நினைச்சிருந்து போக முடியாம இருந்தா இந்த 48 நாள் அதுக்கான அருமையான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க நீண்ட காலம் போகணும்னு நினைச்ச ஒரு சித்தர், யோகி, ஞானியோட ஜீவ சமாதி அல்லது ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த 48 நாள்ல உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் 4ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டுல இருக்கார். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருவார். ஒரு சிலருக்கு வீட்டு மனை வாங்குறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் அமையும். ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்திருந்து அதுக்கு கிரயத்துக்கு பணம் உங்களுக்கு ரெடி ஆகலைன்னா இப்ப ரெடி ஆயிடும். அப்போ வீட்டை வாங்கவோ, விவசாய பூமி வாங்கவோ, அல்லது வீட்டுக்கான இடம் வாங்கவோ, வீட்டை புதுப்பிக்கவோ, வீட்டுல ஏதாவது ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கோ அருமையான கிரக அமைப்பு. இப்ப பூமி பூஜை போட்டால் ரொம்ப சீக்கிரமான காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வீட்டின் பணி நிறைவடைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த 48 நாள்ல மகர ராசியை சார்ந்த பல நபர்களுக்கு சொந்த வீடு இல்லைங்கிற அந்த கவலை நீங்கிவிடும். எவ்வளவு நாள் வாடகை வீட்டிலே இருக்கிறது? நம்ம என்னதான் குடியிருந்தாலும் உரிமையாளர் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, அவங்கள பார்த்து நம்ம பயந்து வாழ வேண்டி இருக்கு அப்படின்னு நினைத்த பல மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த வீட்டிற்கான அருமையான யோகம் இருக்கு. உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணா ஓரிரு நாள்லயே நீங்க அதை வாங்கலாம்.
அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலமாக இந்த 48 நாட்களை குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக அமைத்து தருவார். எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு குரு நீச்ச கிரகமாக இருக்கிறதுனால, உங்க ராசியில தான் குரு பகவான் நீச்சம்ங்கிறதுனால, நீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், உங்களுக்கு ஏதாவது ஒரு கலையை பயிற்றுவித்த ஆசிரியர், அல்லது உங்க ஊரில் நீங்க மதிக்கக்கூடிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு அவங்களுக்கு ஒரு வேஷ்டி, புடவை, துண்டு இதை வாங்கி கொடுக்கலாம், அல்லது அவர்களோட பொருளாதாரத்துக்கு உதவலாம், அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமையல் ஜாமான் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளை உங்களோட குருவிற்கு அல்லது குருவின் வயதில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்க வாங்கி கொடுப்பதால் கண்டிப்பாக எல்லா காலகட்டத்திலையுமே குருவின் முழு பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இது இந்த 48 நாள் இல்ல, எப்பொழுதுமே மகர ராசிக்காரர்கள் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இதுதான். இதை செய்தால் நிச்சயமாக இந்த 48 நாள் அல்ல, வரப்போற எல்லா நாட்களுமே குருவின் பரிபூரண அருள், முழுமையான ஆசி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில், வியாபாரம், வேலையில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஜெயமே கிடைக்கும். பயமே வேண்டாம், நிம்மதியாக வாழலாம், நிரந்தரமான வெற்றி பெறலாம். நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் காலமாக, உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத காலமாக இந்த 48 நாட்கள் உறுதியாக மகர ராசியை சார்ந்த அனைவருக்கும் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ல போட்ட சில கேள்விகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப முதல்ல யார் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்ப்போம். சித்ரா 0977 அப்படிங்கிற ஐடியில இருந்து போட்டிருந்தீங்க, 48 நாட்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு. இந்த 48 நாட்கள் குரு கொடுக்கக்கூடிய உன்னதமான பலன்களை தான் நம்ம இதுல பார்க்கிறோம். குருவின் நிலையை பொறுத்து, குரு பார்க்கும் இடத்தை வைத்து, எந்த ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கிறார், குருவின் தன்மை என்ன அப்படிங்கிறத வச்சு போட்டிருக்கோம். இந்த 48 நாட்களே வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு பல நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப கண்டிப்பாக இந்த 48 நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய குருவின் தன்மை, குருவின் பார்வை, மற்ற கோச்சார கிரகங்களை வைத்து அப்ப என்னன்னு பார்க்கலாம். இந்த 48 நாட்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னதை வச்சு உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு இது ஏற்ற காலமாக இருக்கணும். செந்தில் லதா 1153ங்கிற ஐடியில இருந்து கேட்டிருந்தீங்க. Thank you sir, I am கடகம் ஆயில்யம், I love my ராசி because I am hard worker as you said and getting benefits அப்படின்னு போட்டிருந்தீங்க. நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் நான் முன்னாடி இருக்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். எப்பவுமே அஷ்டம சனி, ஏழரை சனி யாரை பாதிக்காதுன்னா கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், வியர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்களை அஷ்டம சனி, ஏழரை சனி, எந்த சனியும் எப்பொழுதும் எதுவும் செய்யாது. காரணம் வியர்வையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் அஷ்டம சனியில அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரிதான் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் சொல்றது, உங்களோட நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். இந்த நம்பிக்கை வைத்து விட்டால் எந்த கஷ்டத்தையும் எளிதில் வென்று விடலாம். உங்கள் வாழ்க்கையில இந்த நம்பிக்கை உங்களை ஒரு சாதனையாளராக, உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு உறுதியாக கொண்டுட்டு வரும். இந்த நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தாய் மகாலட்சுமியின் அருளால் பரிபூரணமாக கிடைக்கும். ஆறுமுகம் 2295 ஐடியில இருந்து போட்டிருந்தீங்க. நன்றி, அருமையான தகவல், கடக ராசிக்கு நல்ல தகவல்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஜோதிட பலன் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தான், உங்களுக்கு நம்பிக்கை தரும். உங்க கிரகத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் ஒன்று இருந்தா அதை வைத்து அதிலிருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தகவலை சொல்லி உங்களை அந்த ஒரு பாயிண்ட்ல தூண்டி உங்களை வெற்றியடைய வைப்பதுதான் ஒரு ஜோதிடர், சிறந்த ஜோதிடருக்கான ஒரு அருமையான இலக்கணம். அதனாலதான் நான் எப்பவுமே ஏதாவது ஒரு வீடியோல ஒரு பாசிட்டிவ் தகவலாவது இருக்காதாங்கிறதா முதல்ல நான் கணிப்பேன். அப்படி கணிச்சுதான் வீடியோ போடுவேன். உங்களோட ஆதரவுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு நன்றி. நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வரப்போற காலங்கள் சிறப்பாக அமைய என்னோட ஆசைகள். எஸ் சந்திரசேகருங்கிற ஐடியில இருந்து அருமை, நன்றின்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. காந்தி 7260 அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருந்தீங்க, என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வானா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க உறவுக்காரங்க கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டிருக்கோம். உங்களோட ஆசையாலும் கடவுளின் ஆசையாலும் சீக்கிரத்துல அவன் சம்மதம் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக என்னோட ஆசை எப்பொழுதும் உண்டு. உங்க பையனுக்கு விரைவில் திருமணத்திற்கான நல்ல தகவலும் வரும். உங்க பையன் சம்மதமும் சொல்வார். இறைவனின் ஆசீர்வாதமும் உண்டு. இதை நீங்க உறுதியாக நம்பலாம். வரப்போற காலங்களில் மங்கள நிகழ்வு உங்க பையனுக்கு உறுதியாக நடக்கும். உங்க பையனோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல சூரியன் சுக்கிரன் 5 டிகிரிக்குள்ள இருந்தாலும், சூரியன் சுக்கிரன்
36 டிகிரிக்கு மேல இடைவெளியில் இருந்தாலும் திருமண தடை பெரிய அளவுல பாதிப்பை தரும். அதுக்கு அவரோட ராசி, அவரோட லக்னம், கிரக அமைப்பை வைத்து பரிகாரம் தெரிஞ்சு அதை செஞ்சிடுங்க. நிச்சயமாக உங்களோட பையன் திருமணத்திற்கு சம்மதம் சொல்வார். அது உங்க பையனோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்க பையனோட ஜாதகத்தை அனுப்புங்க. அதுல என்ன பரிகாரம் செய்தா அவர் திருமணத்துக்கு சம்மதம் சொல்வாருங்கிறத நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மற்றவங்களோட கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லலாம், அவங்களோட கமெண்டையும் நம்ம படிச்சிடலாம். இப்போ மகர ராசிக்கான வீடியோவை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். மகர ராசிக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இந்த 48 நாள்ல கிடைக்கும். பல்வேறு மாற்றங்கள் நிகழும், முன்னேற்றம் ஏற்படும், வாழ்வில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும், பணியாளர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பாகவே இருக்கும். நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த வியாபாரத்தில் இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. இந்த 48 நாள் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தையாவதும் சிறப்பாக செய்யும். அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு அமைப்பு. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.